இப்போ நம்ம சிந்திக்கிற எழுத்து வா. இவ்வு வா வா வி வி உ ஊ வே வே வை ஓ ஓ. இந்த வாவோட இயல்பான வடிவமே நம்மளுக்கு 80% மேட்ச் ஆகுது. யூ நல்லாவே இந்த இது வந்து தெரியுது. வா வா வி வி உ ஊ வே வே வை ஓ ஓ. இது வந்து வாவோட ஒற்றை எழுத்துக்கள். வட்டெழுத்துல வா வரிசையோட உயிர்மெய் வரிசையில வரக்கூடிய மொத்த எழுத்துக்கள். இது எழுதிக்கிங்க. நம்ம லா வரிசையில் நோ சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாடபேதமாகிய மாற்று எழுத்துக்கள் எழுத்து அமைப்புல நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பா வரிசையில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு சில கல்வெட்டுகளில் ஒரு சில எழுத்துக்களில் கிடைக்குது. அது எழுதுபவருடைய மனநிலை மற்றும் கல்வெட்டோட அமைப்பு தகுந்த மாதிரி மாறி இருக்குது. அது எந்தெந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சின்ன சேஞ்சஸ் தான், பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதை நம்ம பார்த்துருவோம். நீங்கள் இதை எழுதுங்க ஒரு 2 நிமிடம். எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எழுதணுங்களா? யாரும் ரெடியாக சொல்லுங்க. இந்த ஊ பார்த்தீங்கன்னா தற்போதையுள்ள ஊல 90% மேட்ச் ஆயிருக்கு. இந்த குறி மட்டும், இந்த ரவுண்ட் சுழி மட்டும்தான் இருக்காது இல்லைங்களா? இதில் சேஞ்சஸ் இருக்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள், இந்த 4ல மட்டும்தான் சேஞ்சஸ் வருது. சேஞ்சஸ்ன்னு அதை சொல்ல முடியாது. எப்படி எழுதுறாங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வேவை இப்போ எடுத்துக்கிறேன். வே அப்படிங்கிற எழுத்து இப்படி காமிச்சிருக்கோம். பட்டு கல்வெட்டுல இவ்வளவுதான் இருக்கு, புள்ளி இருக்கு, ஆனால் இவ்வளவுதான் இருக்கு. இந்த சுழி அமைப்பு நல்லா சுழிச்சு காமிச்சிருப்பேன். ஆனால் கல்வெட்டுல நீங்க தொலாவும் போது அந்த வே அப்படித்தான் இருக்கு. இந்த மாதிரி ரவுண்டாகவும் வராது, கொஞ்சம் இழுத்த மாதிரி. அதே நெடில் வேக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், இப்படி போகுது. நல்லா ரவுண்டா ஒரு அமைப்பு வர்றதில்லை, பிறை அமைப்பு முழுதா கிடைக்கிறதில்ல. பெற்றோர் வந்து சிம்பிளா அப்படி வெட்டி இருக்காரு. இப்போ வந்து இது வே அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கணும். பாவாடை எடுக்க முடியாது, இந்த கோடு கீழ் வரைக்கும் வந்துடுது. இந்த பிறை அமைப்பு இருக்கிறதுனால பிறை அமைப்பு முழுசா இல்லை, சிறுசா இருக்கு. சரி, எப்படி அது வேன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சுன்னா, நம்ம முன்னமே பயிற்சியில் பழகி இருக்கிறோம். முன்பின் உள்ள எழுத்துக்கள் வச்சு யூகிச்சுக்க வேண்டியதா. ஆனால் முழுமையான பிறை அமைப்பு கிடைக்குதா அப்படின்னா மிக குறைந்த அளவே அந்த மாதிரி எழுத்துக்கள் தென்படுகிறது. முழுசா நம்ம பயிற்சிக்கு எடுத்திருக்கிற மாதிரி பிறை அமைப்பு இருக்கிற எழுத்துக்கள் குறைவாகவே தென்படுகிறது. இந்த அளவுல தான் அதிகமாக எழுத்துக்கள் கிடைக்குது வெட்டுறதோட இயல்புல. அதே சேம் தான் ஓக்கும் சிம்பிளா இப்படி காமிச்சிருக்கிறாங்க சிறுசா.
இந்த வா வந்து இப்படி சிம்பிளாக இருக்கும். முழு பெரியான அமைப்பு கிடைக்கிறதில்ல. வா வரிசையில் இந்த மாதிரி சின்ன ஒரு சிறு நுணுக்கம் மட்டும்தான் தென்படுது. பெரிய அளவில் நுணுக்கங்கள் வா வரிசையில் இல்லை. வா வரிசையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவ்வளவு தான். இதை நோட் பண்ணிக்கிங்க உங்கள் ரஃப் நோட்டில். அந்த வேக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தால் அதுவும் வே தான் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கல்வெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அது வே அப்படிங்கிறது ஒரு தெளிவாக புரியும். அதுக்காக இது பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சிறப்பு நகரத்துக்கு போகலாம்.